பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சில நாட்களாகவே விவேகமுள்ள இருதயம் வேண்டும் என்கிற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமான ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சியை மூடுகிறவனோ விவேகி. லட்சையை மூடுகிறவனோ விவேகி. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. லட்சைனா அவங்களுடைய அவமானமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய வெட்கமா இருக்கலாம், அவங்களுடைய நிர்வாணமா இருக்கலாம், அவங்களுடைய காரியங்கள் எதுவா இருக்கிறதோ அதை மூடுகிறவனே விவேகி. அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல அவன் கஷ்டப்பட்ட வெட்கப்பட்டாலோ, ஒரு இடத்துல அவன் அவமானப்படுத்தப்பட்டாலோ, ஒரு இடத்துல அவனை கேவலப்படுத்தப்பட்டானோ அவன் என்ன பண்ண மாட்டான், எதிரடையா அவன் வெளிப்படுத்த மாட்டான். அவன் கர்த்தரிடத்துல வெளிப்படுத்தி தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல ஊற்றி விட்டு அவன் அமைதியா இருப்பான். அதுதான் விவேகியோட கேரக்டர். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருதுங்க. என்னன்னா, சில நேரங்களில நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பேசினா அங்க சண்டை வரும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், வாயை அடக்கவே முடியாது. அதை கேட்டணும் வாய் துருன்னு இருக்கும். சில நேரங்களில் இப்படி தாங்க. நான் கூட சகோதரர்கிட்ட கேட்கக்கூடாது, கேட்டா வீணான மனக்கசப்பு வரும் தெரியும். ஆனா கேட்காமலே இருக்க முடியாது. கேட்கலன்னா மனசு நிம்மதியும் இருக்காதா. அதனால என்ன பண்ணிடுவேன், நான் வாயை மூட சொல்லுவேன். ஆனாலும் என் வாயை திறந்து அவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுருவானே நான் நிம்மதியாயிடுவேன். அவர் மண்டை காஞ்சிரும். இது ஒரு விவேகியோட ஆக்ஷனே கிடையாது. இது மூடனுடைய ஆக்ஷன். இன்னைக்கு நம்ம உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எப்படி மூடனா இருக்குமா, விவேகியா இருக்குமா? விவேகி என்பவன் தனக்கு ஏற்படுகிற அவமானமா இருக்கட்டும், தனக்கு ஏற்படுகிற நஷ்டமா இருக்கட்டும், தனக்கு ஏற்படுகிற நிர்வாணமான காரியங்களா இருக்கட்டும், தனக்கு ஏற்படுகிற எல்லா அதாவது அவதூறா இருக்கட்டும், அவன் எல்லாவற்றையும் மூடி தன் இருதயத்துல வைத்து கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கிறவனா அவன் விவேகி இருப்பான். இப்படிப்பட்ட கேரக்டரை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படி இருக்கோம் யோசிச்சு பார்க்கலாமே. எல்லாருமே என்ன மாதிரி தான் இருக்கிறீங்க. ஸோ ஆண்டவர் இடத்துல கேட்கலாம், ஆண்டவரே நானும் விவேகியா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா காரியங்களை மூடணும் ஆண்டவரே. பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதுன்னா ஆண்டவரே என்னோட வாயை நான் மூடிக்கணும் ஆண்டவரே. அப்பா பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சும் போது ஆண்டவரே என்னுடைய செயலா இருக்கட்டும், என்னுடைய சொல்லா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா விவேகியானவன் லட்சியை மூடுகிறவன் என்று நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுகிற காரியங்களை நாங்கள் எப்பவுமே புலம்பி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உடனே எங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு, உடனே எங்களுடைய பெற்றோர்களுக்கு, உடனே எங்களுடைய கணவனருக்கு ஆண்டவரே இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவரே தூற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் இல்லாதபடிக்கு விவேகியை போல ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த ஒரு ஞானத்தை நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்க பலிபீடத்திலே வைத்து விட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த ஒரு நிம்மதி ஆண்டவரே எங்களோட இருதயத்துக்கு வரட்டும் ஆண்டவரே. எங்களோட நாவை நீங்க கட்டுங்க ஆண்டவரே. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு, தேவையில்லாத காரியங்களை பார்த்து ஹர்ட் ஆகி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, எங்களை நாங்களே டிகிரேட் பண்ணி கொள்ளாதபடிக்கு உங்க கையில கொடுத்துட்டு என் கர்த்தர் செய்கிற காரியத்தை அமர்ந்து பார்க்கிற அந்த ஒரு ஞானத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவரே ஆண்டவரே யாரோ ஒருவர் ஆண்டவரே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாய் நீங்க தொடங்கினீங்க. ஆனா இப்பொழுது பார்த்தா எல்லா வாசல்களும் மூடப்பட்ட நிலைமையில நீங்க ஒரு முனையில நீங்க நின்று கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய நாவை கட்டி, அதாவது நாவுல எந்தவித பிரதியுத்தரத்தையும் பேசாதபடிக்கு கர்த்தருடைய பலிபீடத்துல உட்கார்ந்து நீங்க அழுது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பாதத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு நியாயம் கிடைக்காதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தர் ஒருவரே நியாயாதிபதி. நியாயத்தை கொடுக்கிறவர் அவர் தான். மனுஷங்களை காட்டிலும் உண்மையான நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி நம்மளுடைய கிறிஸ்து மட்டுமே. அவரிடத்துல சொல்லிவிட்டு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு உட்காருங்கள். உங்களுக்கான நியாயத்தை கர்த்தர் மற்றவர்கள் கரத்துல இருந்து பிடுங்கி கொடுக்கறத நீங்க பார்ப்பீங்க. அப்பா நீங்க அப்படியே செய்ய போறீங்களே, உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு அந்த விவேகியின் ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் காரியங்களை பார்த்து அமிழ்ந்து போகிறவர்களாய் அல்ல, என் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற தைரியத்தோடு அன்றே உன் பின்னே நடக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.